திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் ஆரணிப்பாளையம் சாந்தா தெருவைச் சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ் மின்னணு பொருட்கள் பழுது பார்க்கும் பணியை செய்து வந்தார். விக்னேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் மது போதையில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதி வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த விக்னேஷை வழிமறித்த 9 பேர் கொண்ட கும்பல் அரிவாளை கொண்டு அவரை சரமாரியாக வெட்டிக் கொன்று உடலை பாலித்தீன் பேப்பரில் சுற்றி கழிவுநீர் கால்வாயில் வீசிச் சென்றது. இந்த கொலை தொடர்பாக முதற்கட்டமாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வழக்கறிஞர் கணேஷ் என்பவர் தேடப்பட்டு வந்த நிலையில் தேவிகாபுரம் பகுதியில் பதுங்கி இருந்தவர் போலீசாரிடம் சிக்கினார். இந்த நிலையில் கொலைக்கு முன்னதாக கணேஷும் விக்னேஷும் பேசிக்கொண்ட ஆடியோ வெளியாகி உள்ளது. நீதான்டா அவனுக்கு நல்லபடியா பேசுன போன முறை வந்து டேய் நீ என்ன கம்ப்ளைண்ட் நீ ஏன் போய் கொடுக்குற நீ எங்கடா இருக்கிற? டேய் எருமையில இருக்கிற வா வட்டா வாடா. தொண்டவை யாரு பாக்குறியா? என்னது என்னது தொண்டவை யாருக்குறா? உந்த தொண்டவை யாருக்குற? எனக்கு அறுக்குறா மாலை போட்டு உன் பிள்ளைங்களை தூக்கின்னு வாயா. தூக்கி வரா எங்கடா இருக்கிற நீ? போலீசாரின் விசாரணையில் கொல்லப்பட்ட விக்னேஷ் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் திருமணம் குழந்தைகள் என ஆன பின்னர் திருந்தி வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கணேஷ் தரப்புக்கும் அவருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்துள்ளது என்றும் அவ்வப்போது பழைய பகையை மனதில் வைத்து விக்னேஷை வம்புக்கு இழுப்பது கணேஷின் வழக்கம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சும்மா ஜெயிலுக்கு போடா, ஜெயிலுக்கு போய் நீங்க எவன் ஒன்னா புடி, அந்த 2 நாள் எவன் ஒன்னா புடி. மத்த கேஸ் சின்னாத்தவனு தோக்க கேஸ் அது மட்டும் தான் வரும். மத்த கப்ப கேஸ் வாடிக்காத. மூணே நாள் தான் ஜெயிலு, 4ஆம் நாள் தான் ஜெயில தப்பா. ஆனா உள்ளே போக உங்க கேஸ் நான் எடுத்து கொடுக்குறேன். எத்தனை கேஸ் நான் கேட்கிறேன். விக்னேஷின் கொலை 1.5 வயது பெண் குழந்தையுடன் 5 மாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவியை நிர்கதியாக்கி உள்ளது என்கின்றனர் அப்பகுதி மக்கள்.